எப்படியாவது வழக்கு ஃபைல் பண்ணணும். ஏதாவது ஒரு துருப்பு சீட்டு கிடைக்குமா? கொடநாடு வழக்கு ரெடியா இருக்குது. எத்தனை வகையான அரசியல் சித்து விளையாட்டுகள் நடந்தாலும் திமுக ஆட்சிய வருங்காலத்துல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோக்கடிக்கிறதோ இல்லை முடுக்கவோ பல வழியில பல ஆயுதங்களை அவங்க ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கவர்னரை பற்றி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்மானத்தை ஜட்ஜ்மெண்ட்டை ரெவியூ பண்ணுறதுக்கு ஜனாதிபதி ஒரு 14 விளக்கத்தை கேட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு வினா எழுப்பினாங்க. அது சமாசாரமாக 5 நீதிபதிகள் 7 நீதிபதிகள்லாம் பெஞ்ச் அமர்ந்து விளக்கம் தர போகிறாங்க. கேள்வியில் விளக்கம் தர போகிறாங்க. எப்படியாவது திமுக ஆட்சிக்கு கவர்னர் அதிகாரத்தை மீண்டும் பெற்று தந்து கவர்னர் செஞ்சது நியாயம், திமுக அரசாங்கத்துக்கு ஒரு செக் வைக்கணும்னு அவங்க ஒரு பக்கம். அதுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழக முதல்வரும் இது தமிழகத்துக்கு மட்டும் இப்போ உள்ள சப்ஜெக்ட் இல்லை, பாஜக ஆளுகிற எல்லா மாநில முதல்வர்களுக்கும் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அது கூட்டு முயற்சியாக தான் நான் நடவடிக்கை எடுப்போம், அதை பற்றி பின்னாடி சொல்லுவோன்னு ஊட்டியில் விளக்கம் கொடுத்துட்டாரு. இன்னாண்ட பக்கம் மத்திய அரசாங்கம் பின்வழியாக ஏதாவது ஒன்று பண்ணி அசிங்கத்தை உண்டு பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி செந்தில் பாலாஜியை ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணி அமைச்சர் பதவி வேணுமா ஜெயில் வேணுமான்னு கேட்டு அவர் எனக்கு அமைச்சர் பதவி எனக்கு முக்கியம் இல்லை, கட்சியினுடைய பொறுப்பு தான் எனக்கு முக்கியம், எனக்கு பதவி தேவையில்லைன்னு ரிசைன் பண்ணிட்டு வந்தார். அவர் ஒரு பக்கம் ஃபுல் விங்கில் கங்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக போட்டாங்க. அவர் ஒரு 7-8 மாவட்டத்தை அடித்து பூந்து வராசிக்கிட்டு இருக்கார் தேர்தல் களப்பணியை. திருப்பியும் மீண்டும் செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறதுக்கு என்ன வழி பண்ணலான்னு சொல்லிவிட்டு மதுபான கொள்கையில் எல்லா இதுக்கும் டாஸ்மார்க் ஃபுல்லாக ரைடு அடித்தாங்க. அந்த ரைடில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு எவிடன்ஸாக எந்த விதமான இதுவும் அத்தென்டிகேட்டடாக இன்றைக்கி சொல்லலை. ஏற்கனவே போட்ட வழக்குகளை மறு ஆய்வு பண்ணி பாட்டில் அதிகமாக வைத்தது, அங்கே கேஸ் போட்டது, இங்கே கேஸ் போட்டது அப்படின்ற ஒரு இதை எடுத்து வச்சு பண்ணாங்க. அதுலேயும் எந்த விதமான துரும்பு கூட எதுவும் பிடிக்க முடியாததுனால டாஸ்மார்க் எம்டி விசாகம் வீட்டில் நேற்றுக்கு ரைட் பண்ணாங்க. விசாகன் வீட்டில் மணப்பாத்தில் ரைட் பண்ணாங்க, கொண்டாங்க. ஆனால் இந்திய அரசியலமைப்பு ஆட்சியாளர்கள் மீது ஃபஸ்ட் டைமாக இடி விசாகனுடைய மனைவியை அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு கூட்டு போய் விசாரணை பண்ணி ஒரு 5 மணி நேரம் விசாரணை பண்ணி விட்டாங்க. மீண்டும் இன்று காலையிலேருந்து விசாக வீட்டில் திருப்பி ஆய்வு நடக்குதுன்னு தொலைக்காட்சி செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. எப்படியாவது வழக்கு ஃபைல் பண்ணணும், ஏதாவது ஒரு துருப்பு சீட்டு கிடைக்குமா? செந்தில் பாலாஜியும் உதயநிதி ஸ்டாலினும் இல்லை மு க ஸ்டாலின் பேரில் ஏதாவது ஒரு துருப்பு சீட்டு கிடைக்குமா? கிடைச்சா டெல்லி சிஎம் அந்த ஊழல் குற்றச்சாட்டில் கொண்டு போய் உள்ள வச்சா மாதிரி தமிழக முதல்வரையும் சீண்டி பார்க்கலாமான்னு ஏதோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கம். ஆனால் தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை அதிமுக அமைச்சர்கள் வீட்டெல்லாம் லஞ்ச ஒழிப்பு இது போயிட்டுருக்கு. இன்னைக்கு கூட காலையில் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் முன்னாடி இருந்தாருங்க சேவூர் ராமச்சந்திரன், அவருடைய இல்லத்தெல்லாம் இன்றைக்கி விஜிலன்ஸு அவர் பிள்ளைங்க எல்லார் வீட்லேயும் போயிட்டுருக்கு. முன்னாள் அமைச்சருங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் பயப்போகுது. வேலுமணி பேரில் பல இதுங்க இருக்குது, ஒன்று கூட இன்னும் வழக்கு பதிவு பண்ணல, எல்லாம் ஒரு பகிரங்க மிரட்டல். இப்போ எடப்பாடிக்கு அமைச்சர்கள் ரீதியாக சிக்கலை, கொடநாடு வழக்கு ரெடியாக இருக்குது. பொள்ளாச்சியினுடைய பொல்லாத ஆட்சியில் நடந்த இந்த மகளிருங்களை பற்றி நடுப்புற ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தாங்க. அது என்னுடைய ஆட்சியில் நான் தான் சிபிஐக்கு மனுவை விசாரணை பண்ணுன்னு சொல்லி கீழே விழுந்து மீசையில் மண் ஓட்டலன்னு கிராமத்து பழமொழி மாதிரி அவர் சமாளிக்கிறார். ஏன்னா அதில் இருக்கிற குற்றவாளிகள்லாம் அதிமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள். அதனாலே காலம் கடந்து வந்தது ஒரு இறுதியான தீர்ப்பு கிடைச்சது. அது ஒரு பாடம். இப்படியே
தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைமை இப்படி போய்கிட்டு இருக்கு. இதில் இன்னொரு அரசியல் ஸ்டெப்பு கூட போனாக்கா, எடப்பாடியினுடைய தலைமையில் வர கூட்டணியில் நாங்கள் வந்து தேசிய முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற ஓபிஎஸ், தினகரன், நான் அந்த மாதிரி சசிகலா அந்த கூட்டணியில் இல்லை, நாங்கள் யாரையுமே சேர்க்க மாட்டோம் எங்கள் கூட்டணியில் அப்படின்னு சொல்லி, இன்னும் நாளைக்கே செப்டம்பர் அக்டோபரில் தேர்தல் நடக்கிற மாதிரி தேர்தல் களம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. என்ன பயங்கரமாக போனாலும் கத்தி கத்தி கூவினாலும் ஏடிஎம்கே செல்ஃப் எடுக்காது. கட்சி தொண்டர்கள்லாம் வெறுத்துட்டான். அது ஒரு பக்கம். விஜய் அவருடைய பங்குக்கு அவர் ஒரு கூட்டத்தை கூட்டி சீக்கிரமாக இந்த மாதம் கடைசிக்குள்ளுவே 80,000 பூத் கமிட்டி இவங்கெல்லாம் போடுங்க, அவங்கெல்லாம் போடுங்க, இவங்கெல்லாம் போடுங்கன்னு சொல்லி சினிமாவில் நடிக்கிற அதிரடி ஆக்ஷன் மாதிரி அவர் ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு, விஜயகாந்த் ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க. அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு தளபதியை எதிர்க்க, ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நிற்க எத்தனை வகையான அரசியல் சித்து விளையாட்டுகள் நடக்குது. எத்தனை வகையான அரசியல் சித்து விளையாட்டுகள் நடந்தாலும் திமுகவை தோற்கடிக்க இயலாது. மீண்டும் ஆட்சி அமைவது திமுக தான்.